சென்னையில் குட்கா வியாபாரிகளுக்கு துணை போனதாக கொத்தவால் சாவடி காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 4 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கொத்தவால் சாவடி, பூக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை நடத்திய போலீசார் 280 கிலோ குட்காவை பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் குட்கா விற்பனைக்கு பணம் வாங்கிக் கொண்டு வியாசர்பாடி உதவி ஆய்வாளர் சிவக்குமார் துணையாக இருந்ததாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் சிவக்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று சென்னை பெருநகர காவல் ஆணையர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குட்கா விற்பனைக்கு துணை போனதாக மேலும் 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக திமுக ஆட்சியில் காவலர்களை குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் தாறுமாறாக ஓட்டி வந்த காரை தடுத்து நிறுத்திய போலீசாரை கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் தாக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னம்மப்பேட்டை அருகே போக்குவரத்து பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது தாறுமாறாக வந்த பொலிரோ காரை தடுத்து நிறுத்தியுள்ளனர். அப்போது காரிலிருந்து கஞ்சா போதையில் இறங்கிய 4 இளைஞர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்க முயன்று கொலை மிரட்டல் விடுத்தனர். இதனையடுத்து அவர்கள் 4 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் விடிய ஆட்சியில் போலீசாருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நீடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பள்ளத்திலிருந்து அதிக அளவில் வெப்ப அனல் வெளியான நிலையில் தகவல் அறிந்து வந்த மாவட்ட ஆட்சியர் மர்ம பொருள் பற்றி கண்டறிய வேண்டுமென தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்திடம் தெரிவித்திருந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட அறிவியல் அலுவலர் மண் மற்றும் சாம்பல்களின் மாதிரிகளை சோதனைக்காக எடுத்துச் சென்றார். இதனிடையே நிலத்தில் விழுந்தது எரிகல்தான் என்றும் விழுந்த வேகத்தில் சாம்பலாக மாறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதிகளில் தொடரும் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். விடிய திமுக ஆட்சியில் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடையநல்லூர் அருகே வீரசிகாமணி துணைமின் நிலையத்திற்குட்பட்ட அருணாச்சலபுரம், அரியநாயகிபுரம், அச்சம்பட்டி, திருமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரமாக அறிவிப்பில்லாத மின்வெட்டு ஏற்பட்டதால் முதியவர்கள், குழந்தைகள் கடும் அவதியடைந்தனர். இப்போ 2.5 மணி நேரம் இன்னைக்கு கரண்ட் இல்லைங்க. மத்தியானம் 12 மணியில் 11:50 கரண்ட் இல்லை, இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் அந்த 2.5 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா வீட்டில் சின்ன பிள்ளைய பச்சிளம் குழந்தைகள் என்ன ஆகும், பெரியவங்க என்ன ஆவாங்க, இந்த மாதிரியெல்லாம் ஜோலி இருக்குல்ல. இப்படி அடிக்கடி கரண்டை எடுத்து சிறு தொழில் நெசவு நெய்தவன், சின்ன சின்ன வேலை பார்க்கவங்களுக்கெல்லாம் கரண்ட் வேணுமில்ல. அது இல்லைன்னா அவன் எப்படி குடிக்க, அவன் வீட்டில் எப்படி கஞ்சிருக்கும். காஞ்சிபுரத்திலும் சிசிடிவி கேமராக்களின் இயக்கத்தை நிறுத்தி ஆவின் பண்ணைகளில் பால் பாக்கெட் மோசடி செய்யப்பட்டு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள தகவல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு தேவையான பால் பாக்கெட்டுகள் திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் பால் பண்ணையில் தயாராகின்றன. இந்த நிலையில் காக்கலூர் பால் பண்ணையிலிருந்து கூடுதல் பால் பாக்கெட்டுகளை முறைகேடாக எடுத்துச் சென்று விற்பனை செய்வது தெரிய வந்தது. இது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட பால் கூட்டுறவு பொது மேலாளர், துணை மேலாளர், உதவியாளர்கள் உள்ளிட்ட 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலுச்செட்டி சத்திரம் பகுதியில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் சிசிடிவி கேமரா இருந்தும் ஒன்று கூட வேலை செய்யவில்லை. அதேபோல மானிட்டரும் பழுதாகியுள்ளது. கண்காணிப்பு கேமராவை வேண்டுமென்றே முடக்கி வைத்து முறைகேடுகளுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதா என்ற சந்தேகமும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் விடிய அரசு தண்ணீரை தேக்குவதில் ஆர்வம் காட்டாததால் விவசாயிகளும் மீனவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வீராணம் ஏரி கடந்த 5 மாதங்களாக வறண்டு காணப்பட்டது. தற்போது பெய்த கோடை மழையால் வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் விடிய அரசின் நீர்வளத்துறை அதிகாரிகள் தண்ணீரை தேக்காமல் ஒட்டுமொத்த நீரையும் சென்னைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் வீராணம் ஏரியில் தண்ணீரின்றி மீன் வளமும் பாதிக்கப்பட்டுள்ளதால் நீரை தேக்க நடவடிக்கை எடுக்குமாறு விடிய அரசுக்கு மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 6 மாசம் ஒரு பொழப்பு இல்லாத ஓடிக்கிங்க, எனக்காச்சும் ஒரு வழி காட்டுங்க, நல்ல வழி காட்டுங்க. மீனவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொழப்பு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க. ஏதாச்சும் எங்களுக்கு உதவி தொகை ஏதாச்சும் பார்த்து கொடுங்க. ஏரியில் ஒரு 10 அடி அளவுக்காச்சும் தண்ணியை தேக்கி கொண்டு இருப்பாங்க. அப்பதான் விவசாயத்துக்கு நல்லா இருக்கும். எங்களுக்கு மீன் விட்டாலும் நல்லா இருக்கும். நாங்களும் கொஞ்சம் பொழப்பு ஓட்டுவோம் நல்லபடியா. அதுக்கு ஏற்பாடு பண்ணி செய்யுங்க. தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் அளிக்கும் படிப்பு சான்றிதழ் தமிழக அரசு வேலைவாய்ப்புக்கு செல்லாது என்ற அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளில் இடைநின்ற மாணவர்கள் மீண்டும் தங்கள் கல்வியை தொடர்வதற்காக
தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. திறந்தநிலை பள்ளி நிறுவனங்களில் படித்து பெறும் சான்றிதழ்கள் தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்புக்கோ பதவி உயர்வுக்கோ செல்லாது என அறிவித்து தமிழக அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி அரசாணை பிறப்பித்தது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தமிழக அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து இந்த மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே விடியா திமுக பிரமுகருக்கு சொந்தமான வீட்டிலிருந்து மனித எலும்புக்கூடு கைப்பற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழியை அடுத்த செம்பதநெருப்பு கிராமத்தில் சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடிய நிலையில் பந்து கேசவன் என்ற திமுக பிரமுகருக்கு சொந்தமான வீட்டிற்குள் விழுந்தது. சிறுவர்கள் பந்தை எடுக்க முயன்றபோது விடியா திமுக பிரமுகரின் வீட்டின் செப்டிக் டேங்கில் மனித எலும்புக்கூடு இருந்தது தெரியவந்தது. தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் செப்டிக் டேங்கில் இருந்த மனித எலும்புக்கூடு மற்றும் புடவையை கைப்பற்றி விசாரணை செய்து வருகின்றனர். சேலை கைப்பற்றப்பட்டுள்ளதால் பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலையா என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் திமுக பிரமுகரை கைது செய்து விசாரிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் இரவு நேரத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் தூக்கத்தை இழந்து தவித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குள்ளிட்ட பஞ்சுப்பேட்டை பெரிய தெரு, சின்னத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் அவதியடைந்த அப்பகுதி மக்கள் மீண்டும் மின்சாரம் வழங்க கோரி தொடர்பு கொண்டபோது மின் வாரியமும் விடியா திமுக மாமன்ற உறுப்பினரும் செல்போனை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. விடியா திமுக ஆட்சிக்கு வந்தாலே அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவது வாடிக்கையாகியுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முதல்வரின் தனிப்பிரிவு அலுவலகத்தில் கொடுக்கப்படும் மனுக்கள் தீர்வு காணப்படாமல் தவறான அலுவலகங்களுக்கு அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் பொதுமக்கள் அடுத்த கட்டமாக சென்னை கோட்டையில் உள்ள முதல்வரின் தனிப்பிரிவு அலுவலகத்தில் மனுக்களை கொடுக்கின்றனர். வெளியூர்களில் இருந்து வந்து பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் மனுக்களை கொடுக்கும் நிலையில் விடியா அரசின் அரசு அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதால் பல்வேறு மனுக்களுக்கு தீர்வு கிடைப்பதில்லை. இந்நிலையில் முதல்வரின் தனிப்பிரிவு அலுவலகத்தில் வழக்கறிஞர் ஒருவர் கொடுத்த மனுவை அரசு அதிகாரிகள் திருவள்ளூருக்கு அனுப்புவதற்கு பதிலாக திருவண்ணாமலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இனியாவது பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கண்விழித்து தனது அலுவலகத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் அருகே மின்கம்பத்தில் மின்விளக்கு ஆடாமல் இருப்பதற்கு செருப்பை மாட்டி முட்டு கொடுத்த மின்வாரியத்தின் விந்தையான செயலால் மக்கள் கொந்தளித்தனர். படப்பையில் இருந்து ஒரத்தூர் செல்லும் சாலையில் உள்ள ஒரு மின்கம்பத்தில் மின்விளக்கு ஆடாமல் இருக்க கிளாம்பை வைத்து சரி செய்வதை விட்டுவிட்டு மின்வாரிய ஊழியர்கள் செருப்பை மாட்டிவிட்டு அட்ஜஸ்ட் செய்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் உள்ள ஏராளமான மின்கம்பங்கள் எலும்புக்கூடு போல் காணப்படுவதும் அதனை மின் ஊழியர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றி மின்விளக்கு ஆடாமல் இருக்க கிளாம் அமைத்து தர வேண்டும் என விடியா அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் அனுமதியுடன் தனிநபர்கள் ஆற்றில் பாதை அமைத்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒட்டன்சத்திரம் அடுத்த குளிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள திமுகவை சேர்ந்த பூரணம் மற்றும் அவரது கணவர் ராஜேந்திரன் ஆகியோர் தனிநபருக்கு ஆற்றுப்படுகை தடுப்பணையில் பாதை அமைத்து தருவதாக கூறி பல ஆயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாதை அமைக்க ஆற்றுப்படுகை முழுவதும் பாறை கற்கள் போடப்பட்டு தடுப்பணைகள் முற்றிலும் மூடும் நிலையில் உள்ளது. இதனால் தாழையாற்றில் வரும் தண்ணீர் விளைநிலங்களுக்குள் புகும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணியின் தொகுதியில் அரங்கேறும் அவலத்தை கண்டு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது ஒரு தனிப்பட்ட நபர் அவருடைய சொந்த நிலத்திலேருந்து பூரா பாதை ஆக்கிரமிப்பு பண்ண வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவரோட நிலத்திலேருந்து பாறையெல்லாம் கொட்டி கொண்டு வந்து இந்த ஓடையை அடைச்சி ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்காரு. இதை கேட்க போனதுக்கு நான் கட்சி சப்போர்ட்லேயே பஞ்சாயத்து தலைவரோட சப்போர்ட்லேயே பண்ணிகிட்ருக்கேன், அவங்க தான் எனக்கு தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்னை ஒரு இதாக பண்ணி சொல்லிட்டாங்க. அவர் பஞ்சாயத்து தலைவர் ஆளுங்கட்சி பிரமுகர். ரெண்டாவது
பழைய எக்ஸ் கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஆளுங்கட்சி பிரமுகர் தான். அவங்களுடைய தூண்டுதல் பேரில் இத்தனையும் செஞ்சுட்ருக்காங்க. இந்த தொகுதி வந்து மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களுக்கு கட்டுப்பட்ட தொகுதி இது. நாகப்பட்டினம் அருகே தோட்டக்கலைத்துறையினர் வழங்கிய மிளகாய் செடிகள் மற்றும் காய்கறி விதைகள் முளைக்காமலேயே போனதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தேத்தாக்குடி, நாகக்குட்டையான், புஷ்பவனம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறையினர் வழங்கிய மிளகாய் செடிகள் மற்றும் காய்கறி விதைகள் முளைப்பு திறன் இல்லாததன் காரணத்தால் மிளகாய் உரைப்பே இல்லாமல் இனிப்பு சுவையாக உள்ளதாகவும், மிளகாய் பழத்தை காய வைத்தால் கூட அழுகிவிடுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தோட்டக்கலைத்துறையினர் தனியார் நிறுவனத்தில் கமிஷன் பெற்றுக்கொண்டு விவசாயிகளை ஏமாற்றிவிட்டதாகவும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விடிய அரசின் வேளாண் துறை அமைச்சர் உரிய நிவாரணத்தை பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு வந்து இந்த வருஷம் தோட்டக்கலைத்துறையினால் பெரிய அளவில் பழிவாங்கப்பட்டோம். நான் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இன்னும் பல விவசாயிகள் இது மாதிரி பழிவாங்கப்பட்டிருக்காங்க. பழிவாங்கப்பட்டதோடு மட்டுமல்ல, இந்த ஏரியாவில் இந்த வருஷம் 15 லட்சம் கன்று இதே மிளகாய் கன்றை கொடுத்துருக்காங்க. எல்லா விவசாயியும் வெளியில் சொல்ல முடியாமல் அவனும் வெந்து செத்துக்கிட்டு இருக்கான். நாளுக்கு நாள் விவசாயிகள் வந்து படுற பாடு கொஞ்சம் பாடு இல்லை. நாங்கள் அப்படிப்பட்டும் இதை வந்து நல்ல முறையில் நாங்கள் விவசாயம் பண்ணி பார்க்கலான்னு சொல்லும்போது தோட்டக்கலைத்துறை வந்து எங்களுக்கு முறையான ஒத்துழைப்பு தரல. அவங்க எங்கேயோ ஏதோ ஒரு கான்ட்ராக்டில் விதையை வாங்கிடுறாங்க, வாங்கி நடவு பண்ணி எங்கள்கிட்ட கொடுத்து எங்கள் தலையில் கட்டி இதை மாதிரி வீணடிச்சுட்டாங்க எங்களை.